வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகர ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய அடுத்தடுத்த நாட்களில் பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. மனதில் தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய நாட்களாக இனி வரக்கூடிய நாட்கள் மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கும். முக்கியமான முடிவுகளை துணிந்து எடுக்கக்கூடிய காலகட்டம் இது. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கக்கூடிய காலகட்டம் இது உங்களுக்குங்க. சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை கண்டிப்பாக சுமூகமாகவே முடியும். வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். இப்படி மகர ராசிக்காரர்களுக்கு இன்னும் நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு, பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்ல சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இத்தனை நாளாக நீங்கள் ஏதாவது பிரச்சனையில் இருந்திருந்தீங்க அப்படின்னா கூட இனிமேல் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு சரியாயிடும். அதே போல் தந்தையுடன் மன வருத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால இணக்கமாக அவர் கூட செல்வது தான் நல்லது. எதுவும் ஒரு பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கிறது நல்லது. தந்தை வழி உறவுகளாலும் சகோதரர்களாலும் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் என சொல்லலாம். அலுவலகத்தில் திருப்திகரமான போக்கே உங்களுக்கு காணப்படும். வேறு வேலைக்கு செல்ல விரும்புகிறவங்க அதற்கான முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். அதிகாரிகளுடைய ஆதரவால் பணியில் முன்னேற்றத்துக்கான வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். வியாபாரத்தில் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் கண்டிப்பாக கிடைக்குங்க. இத்தனை நாளாக எனக்கு இந்த வியாபாரத்தில் ஒரு பலனும் இல்லை, நான் போடக்கூடிய காசு எனக்கு எடுக்க முடியல அப்படின்லாம் வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக அவையெல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு சிலர் வாடகை இடத்துல இருந்து சொந்த இடத்துக்கு கடையை மாற்றி விரிவுபடுத்துவீங்க. புதிய வாடிக்கையாளர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு உற்சாகத்தையே கொடுக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான நாட்களாக இனி வரக்கூடிய நாட்கள் இருக்கும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்தில் கூடுதல் வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அதை சமாளிக்கக்கூடிய திறன் பெற்றிருப்பீங்க. நாட்கள் செல்ல செல்ல அது சரியாக போயிடும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, 7. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்று பார்த்தால் தட்சணாமூர்த்தியினுடைய வழிபாட்டை வீட்டில் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்து அவருடைய பெயரை சொல்லி அவருடைய நாமத்தை சொல்லி வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு மகர ராசிக்காரர்களுக்கு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வாரந்தோறும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. அதுவே ஒரு நல்ல பலனை கொடுக்கும். உங்களுடைய நட்சத்திர நாதனால் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். அரசு வழியில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஆன்மீக சிந்தனையில் அதிக ஈடுபாடு கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. பெரியவர்களுடைய ஆதரவால் உங்களுக்கு சிக்கலான காரியங்களை கூட நீங்கள் சரியான முறையில் செய்து முடிப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதே போல் நிலம், வீடு, வண்டி, வாகனம் இது போன்ற ஒரு சொத்து மதிப்பு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் சொத்து சேர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். பெரியவர்களுடைய சந்திப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலுக்கு ரொம்பவே உதவியானதாக இருக்கும். வெளியூர் பயணங்களில் மிக எச்சரிக்கையாக நடந்து கொள்வது நல்லது. கைப்பொருள் களவு போகாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எளிமையாக எப்பவும் நடக்கிறது தானே அப்படின்னு நீங்கள் கையில் எதையாவது சாதாரணமாக வச்சுட்டு நீங்கள் இருக்க வேண்டாம். அந்த பொருள் களவு போயிடுமோ அப்படிங்கிற எண்ணம் உங்களுடைய மனதில் வைத்து கொள்ளுங்கள். இது மட்டும் இல்லாமல் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக காணப்படுது. மேலும் பயத்தோடு செய்யக்கூடிய காரியங்களில் கூட உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. புதிய நண்பர்களால் கண்டிப்பாக ஆதாயம் கிடைக்கும். கவனத்தோடு நீங்கள் வேலைக்கு செல்வது நல்லது. வேலைக்கு போவதால் உங்களுக்கு கணிசமான பலன்கள் உயரும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படியே கருத்து வேறுபாடு ஏற்படுது அப்படின்னா அது கண்டிப்பாக எளிதிலே நீங்கி போகும் அப்படின்னு சொல்லலாம். பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகளில் அவசர முடிவு எடுக்காமல் இருக்கிறது நல்லது. சகோதர வகையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட பாதிப்பு இருக்காது.
குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கனிந்து வரும். சிலருக்கு எதிர்பாராத பண வரவு வர்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. அதனால் வெளியூர் பயணங்களின் போது நீங்கள் எந்த ஒரு பொருளையும் பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு முன்னாடியே பார்த்தோம். நண்பர்களிடம் எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைப்பதில் உங்களுக்கு தாமதம் ஏற்படலாம். நல்ல செய்தி தான், ஆனால் அது தாமதமாக கிடைக்கும். சிலருக்கு நீண்ட நாட்களாக செலுத்த நினைத்த தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். நிறைய பேர் கோவிலில் சாமிக்கிட்ட போய் வேண்டிப்பாங்க, நான் இது எனக்கு நிறைவேறிச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக இந்த வேண்டுதலை செய்து முடிக்கிறேன் அப்படின்னு வேண்டிப்பாங்க. ஆனால் அது நிறைவேற்றாமல் மறந்து போயிட்டு அது அப்படியே அந்த காலம் கடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த நேரமானது இந்த ராசிக்காரர்களுக்கு பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடு பிள்ளைகள் பிடிவாதமாக நடந்து கொள்வது மனதை கொஞ்சம் சலனப்படுத்தும். மேலும் கூடுமானவரை பொறுமையுடன் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது. வாழ்க்கை துணையினுடைய விருப்பங்களை நிறைவேற்றி மகிழக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதோட மேலும் என்னென்ன பலன்கள் சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெற்றி மேலே வெற்றி சேரக்கூடிய அற்புதமான நாட்களாக இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அமைய போகிறது. அது மட்டும் இல்லாமல் பாக்ய அதிபதி புதன் உங்களுக்கு உச்சம் பெறுவதால் இழுபறியாக இருந்த காரியங்கள் கூட துரித வேகத்தில் நடந்து முடியும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருப்பவர்களுக்கு ஏற்றமான வாரம் அப்படின்னு சொல்லலாம். குலத்தொழில் பங்குதாரர் ஆகுவீங்க. மேலும் அரசு வேலைக்கு அப்பாயின்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு கூட உங்களுக்கு அதிகம் இருக்குது. சிலருக்கு தந்தையினுடைய அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நீங்கள் ரொம்ப நாளாக அதுக்காக ஒரு எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொருளாதார பற்றாக்குறை அகலும் என்றே சொல்லலாம். கடன் தொல்லை உங்களுக்கு கட்டுக்குள்ளே இருக்கும். வீடு கட்ட போட்ட பட்ஜெட் அப்படின்னு பார்க்கும்போது திட்டமிடுதலை விட எகுரும் அப்படின்னு சொல்லலாம். இது சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயந்தான். இருந்தாலும் நீங்கள் இதை ஞாபகத்தில் வைத்து திட்டமிடுவது ரொம்ப நல்லது. சிலருக்கு காது வலி, ஞாபக மறதி போன்ற அசௌகரியமான சில விஷயங்கள் நடக்கலாம். அதே போல் சிலர் பக்தி மார்க்கத்தை நாடுவாங்க. கணவனால் மனைவிக்கும் மனைவியால் கணவனுக்கும் நல்ல மதிப்பும் பெருமையும் உண்டாகக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக விற்க முடியாத சொத்துக்கள் கண்டிப்பாக விற்பனை ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. சிலர் மன நிம்மதியாக வெளியூர் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மகள் வீட்டிற்கு சென்று வரலாம். திருமணத்திற்கு நல்ல வரன் அமையும். குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். கோவிலுக்கு விளக்கு ஏற்ற நல்லெண்ணெய் வழங்குவது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் சுபமான வாரமாக உங்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். குடும்ப பெரியவர்களுடைய ஆசி கண்டிப்பாக கிடைக்கும். குடும்ப உறவுகளினுடைய உறவு நிலை கண்டிப்பாக மேம்படும் என்று சொல்லலாம். வெளிவட்டாரங்களில் மரியாதைகள் உயரும். தாயிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். கௌரவ பட்டங்கள் பதவிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பணி நிரந்தரம் இல்லாதவங்களுக்கு நிரந்தர பணி நியமன ஆணை வரும். அரசு உத்தியோக முயற்சி வெற்றி தரும். பிள்ளைகளுடைய நலனுக்காக எடுக்கக்கூடிய திருமணம் மற்றும் மேற்படிப்பு முயற்சிகள் நிறைவேறும். பழைய கடன்கள் விரைவில் வசூலாகும். பண வரவுகளில் ஏற்ற இறக்கம் இருந்தாலும் சமாளிக்க முடியும். நவகிரகங்களை வழிபடுவது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது சீராக இருக்கும். வரவும் செலவும் கண்டிப்பாக உண்டு. சிலர் வீடு மாற்றம், தொழில் மாற்றம், ஊர் மாற்றம் என பல்வேறு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் சந்திப்பாங்க. 7.5 சனியால் சந்தித்த சோதனைகள் சாதனைகளாக மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். குறிப்பிட்டு நண்பர்களுடைய ஆதரவால் தடைப்பட்ட விஷயங்கள் கூட நடக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுதான் உண்மை. அதோடு சிலருக்கு செயற்கை கருத்தரிப்பால் குழந்தை உருவாகத்திற்கான வாய்ப்பும் தம்பதியரிடத்தில் அதிகப்படியான ஒற்றுமையும் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். வளம் பெற நீங்கள் விபூதி அபிஷேகம் சிவனுக்கு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் இந்த ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி அமைய போகிறது என தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை
சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.